श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்தபாயை. இன்றைய தினம் திருப்பாவினுடைய பாசுரம் 29 மற்றும் 30 சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாசுரங்கள். இப்ப நம்ம கடைசி பகுதியில் இருந்துருக்கோம். திருப்பாவை மொத்தம் 30 பாசுரங்கள். இதுவரை நாம 28 பாசுரங்களை சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் கடைசி பகுதி பலஸ்ருதின்னு சொல்லலாம். அந்த பாசுரங்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கும். இதோட இன்றைய தினத்தோட இந்த திருப்பாவை அப்படிங்கிற இந்த அற்புதமான கிரந்தமானது முடியறது. சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சு இந்த ஸ்லோகம், அந்த பாசுரம் என்ன? 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசுரத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, குறையே இல்லாத கோவிந்தனே. நாங்கெல்லாம் யாரு? ஆயிரக்குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். பசுக்களுடைய பின்னால சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் அப்படிங்கிற உணவை உண்பவர். எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. அதாவது அவ சொல்றது படிப்பறிவை பத்தி சொல்றா. அவ பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போனது கிடையாது. அதனால எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு நன்னா தெரியும். உன்னை மாத்திரம் நன்னா தெரியும். கண்ணா, உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி அப்படிங்கிறது எங்களுக்கு நன்னா தெரியும். அதை மாத்திரம் நாங்க பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதுதான் அது. அப்படி உனக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த உறவை இருக்கு இல்லையா, உறவு, அந்த உறவை யாராலும் பிரிக்கவே முடியாது. அதனால இந்த விரதம் இருக்கக்கூடிய முறையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த நியமமா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆத்ம பரிசுத்தமா, ஆத்மா சுத்தமா இருக்கு. அதனால இந்த நியமங்கள்லாம் எங்களுக்கு விரதத்தோட இருக்கும் நியமங்கள்லாம் தெரியாது. அதனால அங்கங்க நாங்க சின்ன சின்ன தப்புலாம் பண்ணியிருப்போம். உன்னை உரிமையில கூட கூட்டிருப்போம். கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா, இப்படிலாம் உன்னை உரிமையில எல்லாம் கூட்டு. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த உரிமையின் காரணமா என்ன பண்றோம், நிறைய இடத்துல உன்னை உரிமையில அழைத்தோம். அதற்காக நீ கோபிச்சுக்காத, சீறி அருளாதே, எங்களிடம் கோபித்துக் கொள்ளாதே, எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக அப்படிங்கிறதான அந்த பாசுரத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து பாருங்கோ. இன்றைய தினம் பாசுரம் நம்பர் 29 மற்றும் 30. அது என்ன பாசுரங்கள், அதை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். குழந்தைகள் சொல்லுவா வழக்கம் போல. மற்றவாலாம் மியூட்ல இருந்துட்டே அதை கேட்கலாம். பாருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். குழந்தைகளா, நீங்க சொல்றது கேட்கல. நீங்க சொல்றது கேட்கல. தனுஷ், நீங்க சொல்றது கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன் மறுபடியும் அப்படி ஆறுது? முதல்ல நன்னா தானே இருந்தது, இப்பயும் அப்படி ஆறுதுன்னு தெரியல. வர ஃபேன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஆஃப் பண்ணிடுங்கோ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கேட்கல இல்லம்மா. நிகழ்காலே
அந்துன்னை சேவித்து உன் புற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தூமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்தோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோரின் பாவாய் குற்றஞ்சிறுகாலே அந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் குற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை உள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தூமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்தோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோரின் பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் குற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை உள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தூமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்தோம் மற்றையினம் காமங்கள்
மாற்றேலோர் எம்பாவாய். வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீழையா சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் அட்டர்பிரான் கோதை சொன்ன தங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து பீழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை ஐங்கமல தந்திரியல் அட்டர்பிரான் கோதை சொன்ன தங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்திரியல் அட்டர்பிரான் கோதை சொன்ன தங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று
என் குருவரெம்பாவாய். ஆண்டாள் 30 பாடல்கள் நமக்காக கொடுத்திருக்கா. சங்கத்தமிழ் அப்படின்னா இதான் இல்லையா? தமிழ்ல ரொம்ப பிராச்சீனமான தமிழ். ஆண்டாளுடைய அந்த பாடல் வரிகள்லாம் பாருங்க. இன்னைக்கு 30 பாடல்கள் நன்னா முழுமையா சொல்லக்கூடியவா ரொம்ப கம்மி. 30 பாடல்களை பிழையில்லாம பார்த்து படிக்கக்கூடியவா ரொம்ப கம்மி. காரணம் அப்படின்னா இதெல்லாம் ஆண்டாளுடைய அனுகிரகம் இருந்தா தான் முடியும். ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாக்கா எதுவுமே நடக்காது. இப்படி இந்த 30 பாடல்களை நம்ம சொன்னா போறோம், என்ன கிடைக்கும் அப்படின்னா அவ என்ன கேட்கிறா பாருங்க. அந்த ஆயர்குல பெண்கள்லாம் எங்களுக்கு அந்த விரதத்தோட நியமங்கள்லாம் தெரியாது, ஆனா கண்ணா நாங்க விரதம் இருக்கோம், நாங்க உன்னிடத்துல கேட்கறது அணிகலன்களையோ பொருட்களையோ எதுவுமே சின்ன சின்ன பொருட்களுக்காக நாங்க கேட்கல, இந்த விரதத்தை நாங்க மேற்கொள்ளவே இல்லை, எங்களுக்கு என்ன வேணும், நாங்க பார்த்தேன்னா கண்ணா நான் அதிகாலையில பொன் போன்ற உன் தாமரை பாதங்களை வணங்க நாங்க வந்திருக்கோம். சிற்றஞ்சிறுகாலே என்ன அர்த்தம்? விடியற் காலை சொல்லுவா இல்லையா, பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்த பொழுதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம், உன்னுடைய தாமரை போன்ற பொற்பாதம் அந்த பாதங்களை வணங்குவதற்காக நாங்களாம் வந்திருக்கோம் கண்ணா. நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை நீ கேளு. நாங்களாம் பசுக்களை மேய்த்து பிழைக்கக்கூடிய ஆயர் குலத்தில் பிறந்த பெண்கள் நாங்கள். நீ என்ன குலத்துல பிறந்திருக்க, நாங்க எந்த குலத்துல பிறந்திருக்கோமோ அதே குலத்துலதான் நீயும் பிறந்திருக்க. ஆயர் குலத்துல நீ பிறந்திருக்க கண்ணா. நாங்க பண்ணக்கூடிய இந்த சின்ன விரதம் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுறாத. என்னடா அது சின்ன சாதாரணமா விரதம் இருக்காளேன்னு நீ எங்களை கண்டுகொள்ளாமல் விடவே கூடாது. நீ தரக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அணிகலன்களுக்காக இந்த விரதத்தை நாங்க மேற்கொள்ளவே இல்லப்பா. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறா பாருங்க பலஸ்ருதியில. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் இல்லையா, 7 பிறவைகளிலும் நீ என்ன பண்ணணும், எங்கள் குலத்திலேயே பிறக்க வேண்டும். எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நீ எங்கள் குலத்துல பிறக்க வேண்டும். எப்படி? எங்கள் உறவினர்களாக, எங்களெல்லாம் நீ உறவினராக ஏத்துக்கணும் இல்லையா? உனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தர வேண்டும், பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்கள் ஏதாவது எங்களுக்கு ஏற்பட்டதுன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சதா சர்வகாலம் கண்ணனையே நாங்க சிந்தனை பண்ணணும். கண்ணனை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த விரதத்தின் நோக்கமே கண்ணா நீ எங்களுக்கு வேண்டும் எப்பொழுதும், இப்பொழுது மாத்திரமில்ல, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். எங்களை உன்னுடைய உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க என்ன பண்ணணும், உனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும். இதை தவிர மற்ற விருப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நீயே அழித்து விடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிற. சிற்றஞ்சிறுகாலே அந்த அதிகாலையில் வந்துன்னை சேவித்து, நாங்க உன்னை சேவிக்க வந்திருக்கோம், பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக? உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்குவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் இல்லையா? நாங்க யாரு? பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து. நாங்க மாத்திரமில்ல, நீ என்ன பண்ணிருக்க, இந்த ஆயர் குலத்துலதான் நீ என்ன பண்ணிருக்க, பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது. நாங்க உங்ககிட்ட கேட்க வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த விரதத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்காம போயிடக்கூடாது. ஏதோ சின்ன பசங்க ஏதோ விரதம் இருக்கா அப்படின்னு அத என்ன பண்ணக்கூடாது, நீ அத தள்ளிவிடாம எங்களுடைய அந்த விரதத்தை நீ என்ன பண்ணணும், கண்டுகொள்ள வேண்டும். நீ தரக்கூடிய சின்ன சின்ன பொருட்களுக்காக நாங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை கண்ணா.
எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் 7 பிறவைகளும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும், எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும், உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இதை தவிர வேற ஏதாவது எங்களுக்கு ஆசை ஏற்பட்டால் அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நீயே அழித்து விடு அப்படிங்கிற மாதிரி இந்த 29வது பாசுரத்துல ஆண்டாள் இந்த மாதிரி சொல்றான். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவாய். இதை தவிர வேற ஏதாவது காமம்னா விருப்பம்னு அர்த்தம். அப்படி விருப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டதுன்னா அதை நீயே அழித்து விடு அப்படிங்கிற மாதிரி இந்த 29வது பாசுரத்துல சொல்றா. கடைசி பாசுரம் என்ன? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றழஞ்சி அங்க பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்திரையில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30வும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்பா ஆண்டாள். அதான் கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய். எங்கேயுமே இதை பலனை கேட்கும் போது எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சேர்த்துக்கணும். நமக்கு மாத்திரமே எல்லாம் நல்லது நடந்தா போராது அப்படின்னு இல்லாம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த மாதிரி இங்க ஆண்டாள் கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய்ன்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவாய் எல்லாரையும் சேர்த்து சொல்றான். என்ன சொல்றா பாருங்க, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அலைகள் நிறைந்த அந்த பார்க்கடலை கடைந்தான் யாரு? மாதவன். கேசி அப்படிங்கிற அரக்கனை கொன்று கேசவனுமான கண்ணன். அந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, அதான் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை இல்லையா, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அந்த கண்ணன், அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து இந்த பாவை விரதம் அப்படிங்கிற பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, இனிய தமிழ், அந்த இனிமையான தமிழ் மொழியில 30 பாடல்களை பாடி பாமாலையா தொடுத்திருக்கா இல்லையா. தமிழ்ல நிறைய சொற்கள் இருக்கு. அந்த சொற்களெல்லாம் தேடி 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 எடுத்து இனிமையான சொற்களெல்லாம், அது சொல்லுவா சத்தான சொற்கள் இல்லையா, அர்த்த புஷ்டியான வார்த்தைகளை போட்டு அழகான ஒரு பூமாலை அப்படிங்கிற இந்த பாமாலைய தொடுத்திருக்கா ஆண்டாள். இந்த ரங்கமன்னாருக்கு பூமாலை தொடுக்கிறது யாரு அப்படின்னாக்கா பெரியாழ்வார் தொடுப்பார். இது ஆண்டாள் தான் சூடிண்டு ரங்கமன்னாருக்கும் சூடினா. இப்போ இங்க இந்த தமிழ் பாமாலை என்ன சொல்லக்கூடிய சங்கத் தமிழால் ஆன 30 பாடல்களை தொடுத்து இல்லையா, தொடுத்ததோடு இல்லாம என்ன பண்றா, இத படிக்கக்கூடியவாள்லாம் இருக்கா இல்லையா, இந்த திருப்பாவைய பின்னாடி வரக்கூடியவாள்லாம் படிப்பா, பாடுவா, சத்தியா கொண்டாடுவா. அப்படி அந்த படிப்பவர்கள் என்ன பண்ணுவா, உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனுமான அந்த எம்பெருமான் அவன் யாரு, செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான திருமாலின் ஆசையுடன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எங்கு சென்றாலும் அவளுக்கு செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தன் பலஸ்ருதியில போட்டுட்டான். போன பாசுரத்துல என்ன கேட்கிறா அப்படின்னாக்கா, கண்ணா எனக்கு நீயே வேணுங்கிற, கண்ணனை தவிர வேற எதுவுமே வேண்டாங்கிற. இந்த பாசுரம் என்ன சொல்றா பாருங்க, ஏன் அப்படி கண்ணனையே கேட்கிறா அப்படின்னாக்கா, இப்போ கண்ணனையே கேட்டுட்டா கண்ணனது எல்லாமே இருக்கு இல்லையா. எப்பேற்பட்டவன் கண்ணன், சாதாரணமான கண்ணன் அவன்.
அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் நமக்கு எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறத பெற்று இன்பமுடன் வாழ்வார் அப்படிங்கிற மாதிரி இங்க முடிக்கிறார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றடைஞ்சி அங்க பறைகொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரையில் பட்டர்பிரான் கோதை சொன்ன யாரு? அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள். அவள் சொன்னா இல்லையா சங்கத்தமிழ் மாலை இந்த 30 இல்லையா, அதை இங்கி பரிசுரைப்பார். அந்த 30 பாடல்களை ரொம்ப நன்னா அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு அந்த 30 பாடல்களை சொல்றவாளுக்கு என்ன சொல்றா பாருங்க, என்ன பரிசு கிடைக்கும். இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல், உயர்ந்த தோள்களை, இதனை படிப்பவர்களுக்கு உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்டமான திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியமான அந்த திருமால் அவனுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு எங்கேயுமே கிடைக்கும். சதா சர்வதா அப்படி கிடைச்சதுன்னா என்ன, எப்பவுமே இன்பம் தானே இல்லையா? செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா முடிக்கிறோம். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த 30வது பாசுரம். இப்படியாக இன்றைய தினம் 2 கடைசி பாடல்களை பார்க்கிறோம். என்னென்ன பாசுரங்கள்? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை தொன்னும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை வரைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவைக்கும் உண்டன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே நாமாற் செய்வோம் மற்றெனும் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது 29வது பாசுரம். 30வது பாசுரம் என்ன? கடல் கடைந்த மாதவனை கேசவன் திங்கள் திருமுகத்து சிறுழையா சென்றடைஞ்சி அங்க பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரையில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30வும் தப்பாவே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரங்களானது அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட நம்ம ஆண்டாளால் எழுதப்பட்ட திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய அந்த 30 பாசுரங்கள் என்னென்ன, அதை எப்படி சொல்றது, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இன்றைய தினம் அது முடிகிறது. என்ன விசேஷம் பாருங்க, நம்ம கத்துக்கும் பொழுது பக்தி இலக்கியம் அப்படின்னாலே நம்ம சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது மாத்திரம் தான் கத்துக்கணும் அப்படின்லாம் இல்லாம நம்ம தமிழ் மொழியிலையும் நிறைய ஆழ்வார்கள், நிறைய நாயன்மார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா தமிழ்லயும் நமக்கு பக்தி அப்படிங்கிற விஷயத்த நிறைய கொடுத்துருக்கா. நமக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் பாருங்க, இந்த அவகாசத்துல சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு இல்லாம நம்ம கலந்து இல்லையா, தமிழ் மொழியும் வேணும் சம்ஸ்கிருத மொழியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மொழி பேதம்லாம் இல்லாம நம்ம அந்த கிரந்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த கிரந்தத்துக்கு என்ன மகிமை இருக்கு அப்படிங்கிறத மாத்திரமே பிரதானமா எடுத்துட்டு நம்ம இந்த அழகான இந்த ஜேர்னியில நம்ம ஒரு கிரந்தமா வாசிச்சு வந்துருக்கோம். இந்த ரீதியில இப்ப நாம இன்றைய தினம் திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கிரந்தத்தை பாலகிருஷ்ண மாமா ஏற்பாடு பண்ணதுனால இந்த கிரந்தத்தை நம்மளால சிரத்தையா பூர்த்தி பண்ண முடிஞ்சது. அதனால இது ஆண்டாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தா மாத்திரமே தான் முடியும் இல்லையா. ஒரு விஷயம் பண்ணும் பொழுதும் அந்தந்த தெய்வத்தினுடைய மகிமை இருந்தா தான் அது சாத்தியமாகும். அந்த மாதிரி ஆண்டாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிறைய பேர் வந்தா அப்புறம் பாதிலே சில பேர் போயிட்டா இப்படிலாம் இல்லாம நம்ம யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கோ அவளெல்லாம் இந்த கிரந்தத்தை முழுமையா வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது ஏற்பட்டதுன்னு அது ஆண்டாளுடைய கட்டாட்சம் தான். ஸோ இதோட இன்றைய தினத்தினோட திருப்பாவை முடிகிறது. நாளைய தினம் என்னன்றதை நம்ம சொல்றோம், அடுத்தது என்ன ஆரம்பிக்க போறோம், நாளைய தினம் என்ன கிளாஸ் நடக்கும் அப்படிங்கறத நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யவாதாக.